பிரச்சனைக்கு மத்தியில கிறிஸ்துவினுடைய விசுவாசம் அங்கு சோதிக்கப்படுகிறது. நம்ம விசுவாசம் இல்லை. அது நம்ம விசுவாசமா இருக்க போய் தான் அது சோர்ந்து போய் அது என்ன செஞ்சிருது, விழுந்து விடுகிறது. அது அவருடைய விசுவாசமாக அது இருந்தால் அது நிலைத்து நிற்கும். எத்தனை சோதனைகள் ஆனாலும் சரி, அது அழியாது. ஏன்னா விசுவாசம்ங்கிறது தேவனுடைய ஒரு இயல்பு, எட்டர்னல், நித்தியமானது. அது நம்ம சூழ்நிலையில கண்டது என்ன செய்யாது, அழிந்து போகாது. இது இலவசமா நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா, கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனையில இருக்கிறீங்களோ, நீங்க தண்ணீர்களுக்கு மத்தியில நடந்து போலாம். வெள்ளம் போல அது புரண்டு உங்க மேல வருகிற மாதிரி வரலாம். அக்கினியில நீங்க நடந்து போகலாம். வார்த்தை என்ன சொல்லுது, அக்கினியில் நீ நடந்தாலும் வேகாதிருப்பாய், தண்ணீர்கள் உன்மேல் புரளுவது இல்லை. ஏன்னா தீயோ அக்கினியோ தேவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை சரி செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அதுக்கு தேவையான விசுவாசத்தை நமக்கு என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்து விட்டார். நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து அதை எதிர்கொள்ளுகிறார். அவருடைய விசுவாசம் அங்கு சோதிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டால் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா? அப்ப நாம எப்படி தோத்து போவோம்? இயேசு கிறிஸ்து ஜெயிப்பார்னு எப்படி 100% சொல்றீங்க? நமக்கு தெரியுது இல்லையா? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவர் தானே நமக்குள்ளேயும் இருக்கிறாரு. அவரோட விசுவாசம் தானே நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது அந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அது எப்படி தோற்று போகும்? அவர் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுகிறார். அதுல எப்படி நம்ம சுகத்தை பார்க்காம இருப்போம்? வெற்றியை பார்க்காம எப்படி இருப்போம்? இந்த சோதனைகளுக்கு மத்தியில அவர் என்ன செய்யறாரா, அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனா நாம எதை பார்க்கிறோங்கிறது தான் பிரச்சனை. வெளிப்படுத்துகிற அவரை பார்க்கிறோமா இல்ல பிரச்சனையை பார்க்கிறோமா? எதை பார்க்கிறோம்? பிரச்சனையை தான் பார்க்கிறோம். நம்ம பார்வையை தான் என்ன செய்யணும், மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா.